ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் வைஷாக் ஷாலு vlogs. இன்னைக்கு வந்து நம்ம பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா வேளாங்கண்ணி தான் வந்திருக்கோம். நான் வந்து இங்கே வர வழியில் வந்து இடையில வந்து காலத்தே வந்ததுனால வெளிச்சம் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியலை. அப்போ இடையில வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா வந்து எங்களால் வந்து சரி ஸ்பீடாக வந்துடலாங்கிறதுனால நாங்கள் இடையில எதுவுமே வண்டி நிப்பாட்டவே இல்லை. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வண்டி நிப்பாட்டினோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மள எத்தனை மணிக்கா வந்தேன்? நாங்கள் 11 மணிக்கே ரூமுக்கு வந்துட்டோம். வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். 11 மணிக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இனிமேல் வந்து வெளியே சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். இனிமேல் நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிடணும். இங்கே சாப்பாடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே போய் சாப்பிடணும். வைஷாக் வந்து இங்கே படுத்துருக்காங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு நல்லா டயர்டு. அதனால் அவங்க வந்து படுத்திருக்காங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இனிமேல் நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் ஈவினிங் வந்து வெளியே போகிறோம். அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம். அப்போ நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூமு வந்து ரூம் பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. 1300 தானே ஆச்சு. 1300 தான் ஆச்சு. ஆனால் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வந்து நம்மளுக்கான பேசிக்கான எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரூம் எப்படி இருக்குன்னு ஒரு ரூம் டூரே காமிக்கிறோம். வைஷாக், நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்கல்ல 5 ஹவர்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் 5 ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி வரோம். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. டயர்ட் ஆகிட்டீங்களா? இல்லையே, ஃப்ரெஷ்ஷாக ஓட்டிட்டு வந்தாங்க. நாங்கள் எப்படா வந்து வருவோம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நீ சாப்பிட போகலாமா? போகலாம்ல. என்ன சாப்பிட போகிற இன்னைக்கு? பிரியாணி. நேற்று தான் அடி தின்னேன். நேற்று பிரியாணி சாப்பிட்லையா? நேற்று மோர் குழம்பா? ஓ, இங்கே வந்தால் உனக்கு பிரியாணி. என்ன மீன் பிரியாணியா? கேரளாவில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. அவங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வந்து அடிக்கடி வருவாங்க. நாங்களே வந்து லீவ் கிடைக்கும் போது இங்கே தான் வருவோம். அதனால் வந்து இங்கே மோஸ்ட்லி கேரளா ஹோட்டல் தான் இருக்கும். அதனால் கேரளா சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு இருக்கும். கேரளா பிரியாணி அந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல. கேரளா பிரியாணியா? ஐயோ, நீயே சொல்லு, எனக்கு வேண்டாம். வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி தானே பிரியாணி செய்வாங்க. புளிசாத மாதிரி அது கேரளா பிரியாணி. அதனால தான் அப்படி இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து நிறைய கேரளா ஹோட்டல்ஸ் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்தால் சாப்பிடணுன்ட்டு இருக்கும். இப்போது நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். இந்த சைடில் வயசு எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும்னு தெரியாமல் வண்டி எடுக்காமல் வந்து ரோட்டில் நடந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். வரவங்க போகிறவங்க எல்லாம் எங்களையே பார்க்குறாங்க. எங்கே போனால் நம்ம 2 பேரும் எல்லாரும் பார்க்குறாங்க. அது ஏன்னு தெரியல. நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். என்ன சாப்பிடணுன்னே தெரியல. இங்கே வேறு வெளிச்சம் இல்லை, மூஞ்செல்லாம் கருன்னு தெரியுது. நாங்கள் வந்து என்ன சாப்பிடணும்னு தெரியாமல் மெனு கார்டே வந்து ஒரு 1000 வாட்டி பார்த்தாச்சு. லாஸ்ட்டு வந்து எப்பயும் மாதிரி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். இவங்க வந்து இப்போ எம்டி தானே சாப்பிடுவாங்க. எம்டி ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டேன். தந்தூரி, ஹாஃப் தந்தூரி. இதை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகணும். ரூமுக்கு போய் படுத்து தூங்கணும். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்து படுத்து தூங்கிட்டோம். எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 2 மணி நேரம் தூங்கிட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் 2 பேரும் ரெடியாகி கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து சன்செட் பார்க்கணும், சர்ச்சுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணணும். நிறைய சர்ச் வேறு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து போய் ப்ரே பண்ணணும். அப்படி நிறையா எல்லாம் பண்ணணும். அப்புறம் நிறைய கடைகளில் ஏறி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். என்ன சொன்ன? என்ன போட்டு தாக்கணும். அப்படி நிறையா இருக்கும். அதுக்கெல்லாம் படுத்து தூங்குறோம் மறுபடியும். அதுக்கெல்லாம் போகணும். அப்போ அதுக்கு நாங்கள் போய் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நாங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். வைஷாக் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நானே வந்து 10 நிமிஷத்தில் ரெடியாகி முடிச்சிட்டேன். வைஷாக் கக்கூசில் ஏறிட்டவே இறங்கவே இல்லை. உள்ளவே போய் எவ்வளோ வாட்டி வந்து கூப்பிட்டேன்னு தெரியுமா? இப்போதான் இறங்கி வந்திருக்காங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இனிமேல் நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம். அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் வாங்குறோம், அதெல்லாம் நம்ம தான் பார்க்க போகிறோம். சொல்லு, இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் சொல்லு. தெரியல. இன்னைக்கு என்ன போய் காது வாங்க போறா. ஐயோ, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு நினைக்கும் போது ஒண்ணுமே வேண்டாம்னு போவா. எல்லா கடையிலும் ஏறி திங்கிறது இந்த நாய் தான்.
நான் மட்டும் இல்ல. இவங்களும் தான் வாங்குறதுக்கு சொல்லுவாங்க. எனக்குன்னு வாங்கிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. ரூம் எல்லாம் வந்து அப்படி இப்படி போட்டுட்டு தான் போறோம். ஏன்னா வந்து மறுபடியும் நம்ம வந்து இப்படிதான் பண்ண போறோம். அதனால எதுக்கு இது பண்ணி வச்சுட்டு போறதுக்கு டைம் ஆகும்போது எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு நடந்து நாங்க வந்து வண்டி பைக்ல தான் வந்தோம் சொல்லியிருந்தோம்ல. அதனால பைக் வந்து கீழே பார்க் பண்ணியிருக்கோம். இங்க பக்கத்துல தானே இருந்தது. நடந்து போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கோம். இப்போ நானும் வைஷாக்கும் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். வைஷாக்கு வந்து கேமரா எல்லாம் வந்து ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு லைம் ஜூஸ் சொன்னேன். என்னால் ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி லைம் ஜூஸ் குடிச்சிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு வைஷாக்கு போய் அங்கே உட்காந்துட்டாங்க. நம்மளோட நாய்க்குட்டிகள் வேற எங்கே இருக்காங்க தெரியுதா? தெரியாது. தெரியாது. கடல் வியூ காமிக்கிறேன். வைஷாக் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இப்படிதான் இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பாருங்க. எங்க போனாலும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். எங்க போனாலும் கிடைக்கும். என்னோட லைம் ஜூஸ் வந்து வந்துருச்சு. வைஷாக் வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு அந்த லைம் ஜூஸை குடிச்சு முடிக்கும். இந்த நாரங்க தண்ணி வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. அந்த ஒரு லெமனோட புளிப்பெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாகவே இருக்கு. நிறைய பேர் போய் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோம். ஏன்னா பயமா இருக்கு. பயமா இருக்கு. அதனால வந்து கடல் வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா இருக்கா? இது எடுக்கணும், இது எடுக்கணும், இது ஒன்று எடுக்கணும். அவளுக்கு ஒன்று எடுக்கட்டா? இதே மாதிரி ஒன்று கூட வா. பெருசு என்னோட புட்டுக்கிட்டு வந்துச்சு. ஆமா எடுத்துக்கிட்டா எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே வாங்கி தரியா? வந்து என் தங்கச்சி இது வேணும்ட்டு ஆசைப்பட்டேன். எங்க அம்மா திட்டி வாங்கி கொடுக்கல. அதனால இந்த டைம் நான் வந்து அவளுக்கு இது வாங்கிட்டேன். இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயாச்சு. போயிட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு சர்ச்சுக்கு மட்டும்தான் போயிருக்கோம். இன்னும் ஒரு 1000 சர்ச் இருக்கு போகிறதுக்கு. அங்கே எல்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். வைஷாக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி முன்னாடி எல்லாமே சர்ச்சு தான். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அப்படியே பார்த்தா இதுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்குது. இங்கேயும் சர்ச்சு தான், அங்கேயும் சர்ச்சு தான். எல்லா இடத்துலையுமே சர்ச்சு தான். அங்கேருந்து ஹாஃப் வந்திருக்கா. இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது. அவ்வளோ தூரம் இருக்குது. கொஞ்சமாக நடந்து வந்துட்டுருக்கா. அங்கே போய் முடித்து எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் முட்டி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. இப்போ கொஞ்சம் லைட்டாக வலிக்குது போல். போகும் போல் ஒரு வழியாக அப்படியே மெல்ல 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 நடந்து 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 ஃபினிஷிங் லைனை ஏற்றிட்டா. குஞ்சாமணி பையன் ஒருத்தன் வரையான். கொஞ்சம் தான், 2 ஸ்டெப்பு தான் அடுத்து வை. முடிஞ்சது. வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. நல்லா இருந்ததா? முடிச்சிட்டியா வேண்டுதலை? எடுத்து பார்த்தா தான் தெரியும் முட்டி எப்படி இருக்குன்னு. பக்கசான் முட்டி 5 o'clock இங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க.
இங்கே அதுக்கு முன்னாடி இருந்தே எல்லாருமே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. இப்போ புதுசாக தொட்டிலுக்கு கட்டுறதுக்கெலாம் விற்றுட்ருக்காங்க. தென் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும். மொத்தம் இது ஒரு பக்கம் 14 இருக்குது, 2 பக்கம் வந்து 24. அப்புறம் இங்கே போய் இதுக்கு மேலே கொஞ்சம் வேண்டுதல் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். இப்போ எந்திரிச்சா தான் தெரியும் இதோட நிலமை. நடந்து வா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரவாயில்ல. உன்னை பாண்டு கடியில் ஏதாச்சும் முறிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஒரு மாதிரி வலிக்க தான் செய்யுது. போய் பார்க்கலாம். அப்புறம் ஏன்டி அழுகுற?